சற்று முன்பு சசிகலா வெளியிட்ட புதிய அறிவிப்பு, மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்று நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது. வீடியோவை முழுமைக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. என்ன அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் சின்னம்மா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சசிகலாவை பொறுத்த வரைக்கும் அவருடைய கான்செப்ட் என்னவா இருக்குன்னா, மறுபடியும் எல்லாருமே ஒன்றிணைந்துடலாமே. ஏன்னா எதற்கு ஒன்றிணைந்து விடலாம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாருக்குமே எல்லாமே கிடைச்சிடாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாவது கஷ்டப்படணும். கட்சியில் ஒன்று போனாதான் இன்னொன்று கிடைக்கும்னா பிரச்சனை கிடையாது, பார்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சூழ்நிலையில தான் சசிகலாவுடைய கான்செப்ட் என்னவா இருக்குது அப்படின்னா, எல்லாருமே ஒன்றிணையத்தில் எனக்கு தெரிஞ்சு தப்பு கிடையாது. நான் இந்த பதவியை எனக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்கனாலும் ஓகே, கொடுக்கலாலும் பிரச்சனைகள் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் பார்த்திங்கன்னா நம்முடைய சசிகலா அவர்கள் சில விதமான அறிக்கைகளை வெளியிட்டிருப்பதாக நமக்கு தகவல்கள் என்பது கிடைக்கப்பெற்றிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். 2026 கோட்டையை விட்டுறக்கூடாது. கோட்டையில யார் குடியேற்றினாலும் பரவாயில்ல, எடப்பாடி பழனிசாமியே பார்த்தீங்கன்னா முதலமைச்சரா ஆனாலும் பரவாயில்ல, அல்லது மற்றவர்கள் பார்த்தீங்கன்னா முதலமைச்சரா ஆனாலும் பரவாயில்ல, திமுக வரக்கூடாது. திமுக அப்படின்றது யாரு? நம்முடைய தீய சக்தி. ஓகேங்களா? ஜெயலலிதா திரும்ப திரும்ப திமுகவை டார்கெட் பண்ணது என்ன தெரியுமா? திமுக என்னும் தீய சக்தியை நாங்கள் ஆட்சிக்கு வர விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் சொன்னார். 2016 தேர்தல் நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2011 முதல் 16 வரைக்கும் வலுவான ஆட்சி, 140 பேர்கிட்ட ஜெயிச்சு தனிப்பெரும் முறையில் பார்த்தீங்கன்னா ஆட்சியை அமைத்தார் நம்முடைய ஜெயலலிதா. ஓகேங்களா? இந்த ஒரு சூழ்நிலையில தான் நம்முடைய சசிகலா அவர்கள் வெளியிட்டு இருக்கக்கூடியது என்ன அறிவிப்புனா, 2016 அனைத்து விதமான கருத்து கணிப்புகளிலுமே திமுக தான் ஆட்சிக்கு வரும், திமுக 140 இடங்களில் வெற்றி பெறும், 160 இடங்களில் திமுக வெற்றியை பெறும், அப்படி இப்படின்னு சொன்னாலும் கூட, ஆனால் ஃபைனல் அவுட்புட் அங்கன்னா வந்துச்சுன்றது உங்கள் அனைவருக்குமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். டெஃபினெட்லி அங்கே எவ்வளோ சீட்டு அவங்க வெற்றியை பெற்றார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 136 சீட்டை அதிமுக பெற்றுவிட்டது. நம்முடைய திமுக இதுவரை இல்லாத ஒரு அறுதி பெரும்பான்மையாக, இதுவரைக்கும் இல்லாத ஒரு எதிர்க்கட்சியாக 98 பேர் 99 பேர் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சாங்க. ஓகேங்களா? ரொம்ப ஒரு வலுவான கட்சி. அடுத்த முறை ஆட்சி திமுக தான் என்று எழுதப்பட்டது. இந்த ஒரு சூழ்நிலையில தான் சசிகலா அவர்கள் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு. 2026 திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருமாயின் அதிமுக அழிந்து விட்டதாகவே நான் நினைக்கிறேன், அழிந்து விடும் அப்படின்னே சொல்லலாம்ன்ற மாதிரி சொல்லி இருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே, புதிய அறிவிப்பு